Hey guys, நான் உங்க ஐடியாக்கா நம்ம சேனல்ல 23rd வீடியோ தோ உங்களுக்காக. நீங்க கிளவுட் கிச்சன் இல்ல அப்படின்னா ஏதாவது ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியால இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோ நீங்க ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு, பான் கார்டு, கரண்ட் பேங்க் அக்கவுண்ட் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டல் டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னா அந்த நீங்க ஹோட்டல் வைக்க போறீங்க அதுக்கான ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ். இந்த நாலும் மேண்டேட்டரியா இருக்கணும். இதை வச்சுதான் ஜிஎஸ்டி, ட்ரேட்மார்க், எஃப்எஸ்ஐ, முனிசிபாலிட்டி சர்டிபிகேட் இது எல்லாமே நீங்க ஃபர்தரா அப்ளை பண்ண முடியும். நீங்க எந்த ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணாலும் அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். அதுக்கு கண்டிப்பா நீங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும். பிளஸ் எஃப்எஸ்ஐ சர்டிபிகேட் ஃபுட் சேஃப்டி பர்பஸ்க்காக கண்டிப்பா ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது எஃப்எஸ்ஐ சர்டிபிகேட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். பிளஸ் ட்ரேட்மார்க் உங்களோட விருப்பம். நீங்க ஒரு ஹோட்டல் ப்ராப்பரா நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா அதோடைய லோகோவும் அதோடைய பேருக்கும் ட்ரேட்மார்க் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் அசோசியேஷன் இல்ல அப்படின்னா மெம்பர்ஷிப். இது மேண்டேட்டரி இல்ல, பட் ஸ்டில் நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லைசன்ஸ வாங்கிக்கோங்க. ஏன்னா இது டைரக்டா கவர்மெண்ட்ல வராது. பட் உங்க டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்க யாராவது ஒரு அசோசியேஷன், ஹோட்டல் அசோசியேஷன் இல்ல அப்படின்னா அதுல ஒரு மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலியமா உங்களுக்கு டே டு டே அப்டேட் கிடைக்கும், ஜிஎஸ்டி பத்தின ஐடியா கிடைக்கும், இந்த ப்ராடக்ட் பத்தின ப்ரொமோஷன் கிடைக்கும். பிளஸ் அந்த ஃபுட்டுனுடைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஏதாவது உங்களுக்கு மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் ஆகுது அதை எப்படி நீங்க ப்ரொமோட் பண்ணலாம், பிளஸ் உங்களோட பிசினஸ் எப்படி க்ரோ பண்ணலாம், சம் கனெக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இது மூலியமா கிடைக்கும். So hope this information will be helpful. For more video, please stay connected with me. Happy life.